ஒரு காதல் காலம். காவிரிப்பட்டினம் தமிழ்நாட்டில் காவிரி ஆற்றின் கரையோரம் பசுமையான வயல்களுக்கு மத்தியில் அமைந்த அமைதியான கிராமம். அங்கு வாழ்ந்தவள் அஞ்சலி. தமிழ் இலக்கியத்தையும் பரதநாட்டியத்தையும் உயிராக கொண்ட இளம்பெண். பள்ளி ஆசிரியரான சுந்தரம் மற்றும் மாரியம்மன் கோயிலில் விளக்கேற்றும் பக்தியுள்ள இல்லத்தரசியான லக்ஷ்மியின் மகளான அஞ்சலி கல்லூரி படிப்பையும் கிராம மரபுகளையும் சமநிலையில் வைத்திருந்தாள். பாரதியாரின் கவிதைகள் அவள் இதயத்தை தொட்டன. ஒரு கோடையில் சென்னையைச் சேர்ந்த பொறியாளர் அர்ஜுன் அரசாங்க நீர்ப்பாசன கால்வாய் திட்டத்தை மேற்பார்வையிட காவிரிப்பட்டினம் வந்தான். அவனது நகரத்தனமான கவர்ச்சி, ஜீன்ஸ், கண்ணாடி, ஏ.ஆர். ரகுமானின் நவீன இசை கிராமத்தின் எளிய இயல்புக்கு மாறுபட்டிருந்தது. அவனுடன் வந்தவன் வினோத், மதுரையைச் சேர்ந்த அவனது சக பொறியாளர். அமைதியானவனும் ஆழ்ந்த சிந்தனையுடையவனுமான ஒருவன். வினோத்தின் தீவிரமான பாவனை அவனது கடந்த கால வழியை மறைத்தது. கிராம வாழ்க்கையைப் பற்றிய அவனது கிண்டல்கள் உணர்ச்சிகளை மறைத்தன. இந்த இடம் கே. பாலச்சந்தர் படத்துல சிக்கியிருக்கு அர்ஜுன், இதோட டிராமால தொலைஞ்சிடாத என்று அவன் ஃபில்டர் காஃபி குடித்தபடி முணுமுணுப்பான். பொங்கல் விழாவின் போது அஞ்சலியும் அர்ஜுனும் முதல் முறையாக சந்தித்தனர். அஞ்சலி கிராம மக்களுக்கு சர்க்கரை பொங்கல் பரிமாறிக்கொண்டிருக்க, வினோத்தின் தூண்டுதலால் அர்ஜுன் கிண்டலாக, இது பொங்கலா இல்ல வெள்ளப்பெருக்கா என்றான். அஞ்சலி பதிலடி கொடுத்தாள். நகரத்து பையங்களுக்கு சுவை தெரியாது, கண்ணே கலைமானே பாடினாலும். வினோத் அமைதியாக பார்த்தவன் அஞ்சலியின் துடிப்பான பேச்சில் மனதில் ஒரு கிளர்ச்சியை உணர்ந்தான். ஆனால் அவள் சிக்கல் மச்சா என்று கூறி மறைத்தான். அர்ஜுனுக்கு தெரியாமல் வினோத்தின் மனம் அஞ்சலியை நோக்கி ஈர்க்கப்பட்டு ஒரு புரியாத காதலாக உருவெடுத்தது. வாரங்கள் கடந்தன. கோயில், வாரச்சந்தை, அஞ்சலி திருக்குறள் வாசிக்கும் மாற்றங்கரையில் அர்ஜுனும் அஞ்சலியும் நெருக்கமானார்கள். அர்ஜுன் அவளது அன்பில் ஈர்க்கப்பட்டான். அஞ்சலி அவனது நவீன விவசாய கனவுகளை பாராட்டினாள். ஆனால் வினோத் மனதளவில் குழம்பினான். அஞ்சலியின் தமிழ் கவிதை மீதான ஆர்வத்தை அவன் விரும்பினான். அவள் பாடல்களை ரசிக்கும்போது அருகில் நின்றான். ஆனால் அர்ஜுனுக்கு உள்ள விசுவாசமும் கிராம பெண்ணை தனது உலகில் பொருத்த முடியாது என்ற நம்பிக்கையும் அவனை தடுத்தன. இங்கே காதலா, அது வலியை மட்டுமே கொடுக்கும் என்று அர்ஜுனிடம் கூறினான். மதுரையில் தோல்வியடைந்த அவனது காதல் அனுபவத்தின் வலியை மறைத்து. அஞ்சலி மீதான அவனது புரியாத காதல் அவனை மேலும் தனிமைப்படுத்தியது. வினோத்தின் உள்ளக்குழப்பம் ஒரு நிழலை உருவாக்கியது. அர்ஜுன் அஞ்சலியுடன் நேரம் செலவிட ஒரு கூட்டத்தை வினோத்திடம் ஒப்படைத்தபோது வினோத் கோபமாக, டேய், நான் உன் காதல் கதைக்கு காவல்காரன் இல்ல, இந்த திட்டம் நம்ம வாழ்க்கைய மாத்தும், உன் காதல் இல்ல என்று கத்தினான். அவனது குரலில் பொறாமை மறைந்திருந்தது. ஆனால் அர்ஜுன் அதை மன அழுத்தமாக நினைத்தான். அர்ஜுன் அஞ்சலிக்கு பொன்னியின் செல்வன் பரிசளித்ததையும் அஞ்சலி அர்ஜுனுக்கு கோலமிட கற்றுக் கொடுத்ததையும் பார்க்கையில் வினோத்தின் ஆசை மேலும் ஆழமானது. கிராமத்தில் அஞ்சலியும் அர்ஜுனும் பற்றிய பேச்சுகள் பரவின. அஞ்சலியின் அண்ணன் கார்த்திக் மரபுவாதியாக இருந்தவன் நகரத்து பையனை ஏற்றுக்கொள்ளவில்லை. மூத்தவர்களும் இந்த இணைப்பை கேள்விக்குட்படுத்தினர். வினோத் தனது உணர்வுகளுடன் போராடிவாறு அர்ஜுனை எச்சரித்தான். டேய், இந்த கிராமம் உன்னை அழிக்கும், அவள் குடும்பம் ஒருபோதும் வளையாது என்று. அவனது வார்த்தைகள் பாதுகாப்பாக இருந்தாலும் பொறாமையால் நிறைந்திருந்தன. அஞ்சலி வினோத்தின் தூரத்தை உணர்ந்து அதை வெறுப்பாக எண்ணினாள், அவனது மறைந்த காதலை அறியாமல். மாரியம்மன் கோயில் திருவிழா உணர்ச்சிகளை உச்சத்திற்கு கொண்டு சென்றது. அஞ்சலியின் பரதநாட்டிய நிகழ்ச்சி தெய்வத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்டது. அர்ஜுனையும் வினோத்தையும் மயக்கியது. நிழலில் நின்ற வினோத் அஞ்சலியின் பார்வை அர்ஜுனை சந்திக்கையில் எவ்வொரு பார்வையும் அவனுக்கு காயமாக மாறியது. பின்னர் ஆற்றங்கரையில் ஆலமரத்தின் கீழ் அர்ஜுன் தனது காதலை வெளிப்படுத்தினான். அஞ்சலி, நீ என் உலகம், எப்பொழுதும் உன்னுடன் இருக்க விரும்புகிறேன் என்றான். அஞ்சலி மனதில் குழப்பத்துடன் தன் காதலை ஒப்புக்கொண்டாலும் குடும்பத்தின் எதிர்ப்பை பற்றி பயந்தாள். அர்ஜுன், என் உலகம் இங்கே, நீ இதில் பொருந்த முடியுமா என்றாள். வினோத் தூரவில் கேட்டவன் மனமுடைந்தாலும் மௌனமாக இருந்தான். அவனது வலி அவனது புரிதலை அடர்த்தியது. பிரச்சினை தீவிரமானது. சுந்தரம் அஞ்சலியின் திருமணத்தை அருகிலுள்ள கிராமத்து உறவினருடன் நிச்சயித்தபோது வினோத் சக ஊழியர்களிடம் அர்ஜுனின் சென்னை திரும்புதல் பற்றி பேசியதை அஞ்சலி கேட்டபோது நிலைமை மோசமானது. அவன் அவளோட நேரத்தை வீணடிக்கிறான்டா, நகரத்து பையங்களுக்கு தங்க மாட்டாங்க என்று வினோத் கூறினான். ஒரு பகுதி அர்ஜுனை பாதுகாக்க, மற்றொரு பகுதி அஞ்சலியை விட்டுவிட முயற்சிக்க.
அவனது வார்த்தைகள் முழுமையில் உண்மையில்லை என்றாலும் அஞ்சலியை அடைந்து அவளது நம்பிக்கையை உடைத்தது. அவள் அர்ஜுனை எதிர்கொண்டு அவனை ஏமாற்றியதாக குற்றம் சாட்டினாள். அர்ஜுன் அவளது நம்பிக்கையின்மையால் வலியுற்றவன் வினோத்தின் பங்கை அறியாமல் வாக்குவாதம் செய்து பிரிந்தான். வினோத் இதை பார்த்தவன் குற்ற உணர்வில் நொந்தாலும் மௌனமாக வேலைக்குள் மூழ்கினான், அஞ்சலிக்காகவும் தனக்காகவும் மனமுடைந்தவனாக. மாதங்கள் கடந்தன. அர்ஜுனை மறக்க முடியாமல் அஞ்சலி ஒரு உணர்ச்சி பூர்வமான கடிதம் எழுதி மன்னிப்பு கேட்டு தன் காதலை ஒப்புக்கொண்டு சென்னைக்கு அனுப்பினாள், நம்பிக்கை மங்கிய நிலையில். வினோத் கால்வாய் திட்டத்தை முடிக்க காவிரிப்பட்டினத்தில் இருந்தவன் அஞ்சலியின் கோயில் வருகைகளில் அவளது துக்கத்தை கவனித்தான். அவனது புரியாத காதல் அவனை பாரமாக அழுத்தியது. அவளை பார்க்கும் ஒவ்வொரு முறையும் வலி மீண்டும் எழுந்தது. தனது தவறுகளையும் அவர்களின் பிரிவில் தனது பங்கையும் நினைத்து வினோத் அஞ்சலியின் மகிழ்ச்சிக்காக தனது ஆசையை தியாகம் செய்ய முடிவெடுத்தான். சென்னைக்கு பயணித்து அர்ஜுனை தேடி கடிதத்தை கொடுத்தான். நான் தவறு செய்தேன் அர்ஜுன் என்று வினோத் கூறினான், குரல் உடைந்து கண்கள் தாழ்ந்து. நானும் அவளை காதலித்தேன், ஆனால் அவள் உனக்கு உரியவள், என் முட்டாள்தனத்தால் அவளை இழக்காதே என்றான். அவனது ஒப்புதல் அர்ஜுனை அதிர்ச்சி அடைய வைத்தது. வினோத்தின் தியாகத்தின் ஆழத்தை வெளிப்படுத்தியது. அவனது மனம் உடைந்த நிலையில் வினோத்தின் தன்னலத்தான செயலாலும் அஞ்சலியின் கடிதத்தாலும் நெகிழ்ந்த அர்ஜுன் காவிரிப்பட்டினம் திரும்பினான். வினோத்துடன் அவன் சுந்தரமை சந்தித்து தன் காதலையும் கிராம வாழ்க்கையை ஏற்கும் விருப்பத்தையும் உறுதி செய்தான். வினோத் தனது மனவலியை விழுங்கி பேசினான். ஐயா, பெருமையால் காதல் தோல்வியடைவதை பார்த்திருக்கிறேன். அஞ்சலிக்கும் அர்ஜுனுக்கும் அந்த விதி வேண்டாம், அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள் என்றான். அவனது வார்த்தைகள் தனது இழப்பின் வலியால் நிறைந்திருந்தன, சுந்தரமை நெகிழ வைத்தன. லக்ஷ்மியின் ஆதரவுடன் சுந்தரம் நிச்சயிக்கப்பட்ட திருமணத்தை ரத்து செய்தார். கிராமம் படிப்படியாக அர்ஜுனை ஏற்றுக்கொண்டது. குறிப்பாக வினோத் கால்வாய் திறப்பு விழாவை ஏற்பாடு செய்தபோது அங்கு அர்ஜுன் காவிரிப்பட்டினத்தின் மரபுகளை மதிப்பதாக பேசினான். அஞ்சலியும் அர்ஜுனும் காவிரியாற்றங்கரையில் மீண்டும் இணைந்தார்கள். அவர்களின் காதல் தடைகளை கடந்து வலிமையடைந்தது. வினோத் தூரவிலிருந்து பார்த்தவன் மனமுடைந்தாலும் அமைதியாக இருந்தான். சில காதல் கதைகள் நாயகனுக்கு உரியதில்லை என்று முணுமுணுத்தவன் திரும்பி நடந்தான். சூரியன் வயல்களுக்கு மேல் மறைய அஞ்சலி அர்ஜுனிடம் இதுவாக கூறினாள், நம் காதல் காவிரி போன்றது, வலியை கடந்து தன் பாதையை கண்டடைகிறது. அர்ஜுன் வினோத்தின் தியாகத்திற்கு நன்றியுடன் தலையசைத்தான். வினோத் ஆற்றம்பரையில் தனியாக ஒரு கண்ணீர் விழ பின்னர் தனது மறைந்த காதலை மௌனமாக சுமந்து நடந்தான்.